பிடிக்காதவர்களை புரிந்து கொள்ள முயற்சிக்கக்கூடாது. பிடிக்காதவங்ககிட்ட பழகணும்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு பிடிக்கலையா, அவங்ககிட்ட எப்போவுமே அந்த பிடிக்காத அந்த 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 தன்மையை பாதுகாக்க பழகுங்க. பிடிக்கலைன்னா அதை என்றைக்குமே பிடிச்சதாக மாற்றாதீங்க. பிடிக்கலைன்னா அது பிடிக்காது தான், இயற்கையானது. பிடிச்சிருக்கு பிடிக்கலைங்கிறது இயற்கையானது. அதனால் பிடிக்கலையா, ஒருத்தர் உங்களுக்கு பிடிக்கலையா, அவரை எப்போவுமே அவரை எனக்கு பிடிக்காது அப்படிங்கிறதுல நீங்கள் எப்போவுமே உறுதியாக இருங்க. அதான் உண்மை. அந்த உண்மையில் எப்போவுமே உறுதி. அதை மாற்றணும்னு நினைக்காதீங்க. பிடிக்காதவர்களை புரிந்து கொள்ள நீங்கள் முயற்சி செய்யாதீங்க. இப்போ உங்களுக்கு ஒரு உணவுப் பொருள் எனக்கு பிடிக்காதுப்பா, எனக்கு இந்த கேரட் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னா, அது என்றைக்குமே நீங்கள் கேரட் எப்படி இருக்கும்னு டேஸ்ட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணாதீங்க. அது எப்படி இருக்கும், அதோட சுவை என்னவாக இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தான் அது பிடிக்கலன்னா அதை நீங்கள் சுவைத்து பார்க்க முயற்சி செய்யாதீர்கள். ஒரு தொழில் உங்களுக்கு பிடிக்கலையா, அந்த தொழிலை செஞ்சு பார்க்காதீங்க. பிடிக்கலன்னா விட்டுருங்க. பிடிச்ச தொழில்கள் நிறைய இருக்குது, அதை நோக்கி போங்க. பிடிச்ச உணவுகள் நிறைய இருக்குது, அதை நோக்கி போங்க. பிடிச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க இந்த உலகத்தில். உங்களுக்கு பிடிச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்ககிட்ட போய் பேசுங்க, பழகுங்க. அவங்கள போய் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. புரிந்து கொள்வதற்கு முயற்சி செய்யுங்க. என்றைக்குமே பிடிக்காதவர்களை போய் புரிந்து கொள்ள முயற்சி செய்யாதீங்க. அது உங்களை பலவீனமானவர்களாக மாற்றிவிடும், கோழையாக மாற்றிவிடும், தைரியத்தை இழக்க செய்துவிடும். அதனால் பிடிக்காதவங்ககிட்ட ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. பிடித்தவங்க தான் உங்களுக்கு என்றைக்குமே ஊக்கத்தை தருவார்கள், உற்சாகத்தை தருவார்கள். பிடித்தவர்களிடம் பேசும்போதும் சரி, பிடித்தவர்கள் உங்களிடம் பேசும்போதும் சரி, அதுதான் உங்களுக்கு பெருமையை தரும். பிடிக்காதவங்ககிட்ட நீங்கள் பழகிறது, அன்பு செலுத்த முயற்சி செய்வது, புரிந்து கொள்ள முயற்சி செய்வது எல்லாமே உங்களுக்கு சிறுமையை தான் ஏற்படுத்தும். அவமானத்தையும் பலவீனத்தையும் கோழைத்தனத்தையும் தான் ஏற்படுத்தும். தைரியம் குறைஞ்சி போயிடும். பிடிக்காதவங்களை போய் புரிந்து கொள்ள முயற்சி செய்வது, பிடிக்காதவர்களை போய் அன்பு செலுத்த முயற்சி செய்வது, இதெல்லாம் உங்களை கோழையாக மாற்றிவிடும், தைரியத்தை இல்லாமல் செய்துவிடும். அதனால் பிடித்தவங்களை நோக்கி போங்க. பிடிக்காதவங்கள அது எப்படி பிடிக்காத ஒரு உணவு உங்களுக்கு இந்த உணவு எனக்கு பிடிக்கவே பிடிக்காதுப்பா அப்படின்னா, அதை போய் நீங்கள் சுவைத்து பார்க்க முயற்சி செய்வீங்களா? அதை போய் சாப்பிடுவீங்களா? சாப்பிடவே மாட்டீங்களா? அதை பிடிக்காதில்ல. அதே மாதிரி தான் மனுஷங்கள்லேயே நிறைய பேர் பிடிக்காமல் இருப்பாங்க. அவங்க அப்பா அப்படி இருக்கும்போது அவங்கக்கிட்ட அதிகமாக பழகாமல் பார்த்துக்கோங்க. அதிகமாக பேசாமல் அவர்களை புரிந்து கொள்ள முயற்சி. அவர்கள் மீது ஒரு வெறுப்பு இருக்கும், பிடிக்காதவங்க மேலே ஒரு வெறுப்பு இருக்கும். அந்த வெறுப்பை என்றைக்கும் வெறுப்பாகவே இருக்க வைங்க. அந்த வெறுப்பை என்றைக்கும் பாதுகாக்கணும். இப்போ பிடித்தவங்க மேலே நமக்கு அன்பு ஏற்படும், அந்த அன்பை நம்ம பாதுகாக்கணும். அது மாதிரி பிடிக்காதவங்க மேலே நமக்கு ஒரு வெறுப்பு வரும், அந்த வெறுப்பை நம்ம பாதுகாக்கணும். அதை என்றைக்குமே மாற்றணும்னு நினைக்காதீங்க. பிடித்தவங்க மேலே நமக்கு வெறுப்பு வராது, பிடிக்காதவங்க மேலே தான் நமக்கு வெறுப்பு வரும். பிடித்தவங்க மேலே தான் நமக்கு அன்பு வரும், பிடிக்காதவங்க மேலே நமக்கு அன்பு வராது. அதனால் அந்த இப்போ பெற்றோர்கள் இங்கே பெற்றோர்கள் பார்த்து திருமணம் நிச்சயிக்கிற வழக்கம் பெரும்பாலான நாடுகளில் நடக்குது. இந்தியாவில் நடக்குது, பாகிஸ்தான், முஸ்லீம் கண்ட்ரிலலாம் பார்த்தா பெற்றவங்க தான் திருமணத்தை நிச்சயம் செய்வார்கள். அதுமாதிரி ஆப்பிரிக்கா இங்கெல்லாம் பார்த்தா பெற்றவங்க தான் திருமணத்தை நிச்சயம் செய்வாங்க. அப்படி இப்போ உலகத்தில் பெரும்பாலான நாடுகள். அப்போ பார்த்தீங்கன்னா பிடிக்காதவங்களை அவங்க கல்யாணம் பண்ணும்போது அவங்க பிடிக்காதவர்களை புரிந்து கொள்வதற்கு முயற்சி செய்வாங்க, பிடிக்காதவர்களை நேசிப்பதற்கு முயற்சி செய்வாங்க. அது முடியவே முடியாது. அது அவமானத்தையும் பலவீனத்தையும் தான் தரும். இன்னும் சொல்லப்போனால் ஒரு பெண் இருக்கிற, அவளை உங்களுக்கு பிடிக்கல, அவளை நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்காக முயற்சி செய்கிறீங்க, அவள் மேலே பரிதாபப்படுறீங்கன்னா அதில் ஒரு உள்நோக்கம் இருக்கும், உள்நோக்கம் வந்துடும். அந்த மாதிரி பிடிக்காத ஒரு பெண் மீது நீங்கள் அவளை புரிஞ்சுக்கணும், அவளை பார்த்து பரிதாபப்படுறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு பாலியல் உறவு உள்நோக்கம் இருக்கும் கண்டிப்பாக. அந்த மாதிரியான உள்நோக்கம் வந்துடும். அதனால் இப்போ யாராக இருந்தாலும் சரி, பிடிக்காதவங்ககிட்ட கொஞ்சம் எச்சரிக்கையாகவே இருக்கணும். அது பெண்ணாக இருந்தாலும் சரி. ஆனால் அதனால் பெண்களை பார்த்து, பிடிக்காத பெண்களை பார்த்து பிடிக்காத பெண்கள்னால் அவங்க மேலே உனக்கு வெறுப்பு தான் வரணும். பெண் என்பதால் அவள் மீது பரிதாபப்படக்கூடாது. பிடிக்கவில்லை என்றாலும் அவள் பெண் என்பதால் அவள் மீது பரிதாபப்படக்கூடாது. அவளை புரிந்து கொள்ள முயற்சி, அவளை நேசிக்க முற்படக்கூடாது. பிடிக்கவில்லை என்றாலும் அவள் பெண் என்பதால் அவள் மீது ஆசைப்படக்கூடாது, அன்பு செலுத்த முயற்சி செய்யக்கூடாது, அவளை புரிந்து கொள்ள முயற்சி செய்யக்கூடாது, அவளை நேசிக்கவும் முயற்சி செய்யக்கூடாது. அப்படி நீ முயற்சி பண்ணனா நீ பலவீனமாகிடுவ. எப்போவுமே நம்ம யாரை புரிஞ்சுக்கணும், யார் மேலே பரிதாபப்படணும்னா நமக்கு பிடிச்சவங்கள பார்த்து பரிதாபப்படணும். பிடிச்சவங்ககிட்ட தான்
நம்ம பரிதாபத்தை எதிர்பார்க்கவும் செய்யணும். நம்மீதான பரிதாபத்தை யாரிடமிருந்து நாம் எதிர்பார்க்க வேண்டும் என்றால் பிடித்தவர்களிடமிருந்து எதிர்பார்க்க வேண்டும். பிடிக்காதவர்களிடமிருந்து நீ பரிதாபத்தை எதிர்பார்க்காத, பரிதாபப்படவும் செய்யாத. அது மாதிரி பெண்களும் அப்படி தான். ஒரு பிடிக்காத ஆண்களிடமிருந்து பரிதாபத்தை எதிர்பார்க்காதீங்க. அது உங்களை பலவீனமானவர்களாகவும் மன உறுதியற்றவர்களாகவும் மாற்றிவிடும். அதில் உள்நோக்கம் இருக்கும். பாலியல் உறவு தேவை அடிப்படை, அல்லது ஒரு ஒரு ஆண் பிடிக்காத ஒரு பெண்ணை நேசிக்க முற்படுகிறான் என்றால், பரிதாபப்படுகிறான் என்றால் அவனுக்கு ஒரு உள்நோக்கம் இருக்கும். என்னென்னா, அந்த பாலியல் உடலுறவு தேவையை மனதில் உள்நோக்கமாக கொண்டு தான் பிடிக்காத ஒரு பெண் அவளை நேசிப்பதாக அவன் நாடகம் ஆடுகிறான். அது மாதிரி ஒரு பெண்ணும் பிடிக்காத ஒரு ஆணிடமிருந்து அவள் அந்த மாதிரி பரிதாபத்தை எதிர்பார்க்கிறாள், பாசத்தை எதிர்பார்க்கல. அது எல்லாமே நாடகம் தான். அதெல்லாம் உண்மையே கிடையாது. அதில் ஒரு உள்நோக்கம் இருக்கும் அந்த பெண்ணிற்கு. அந்த உள்நோக்கம் என்னவாக இருக்கலாம்? உடலுறவு தேவையாக இருக்கலாம், அல்லது பணம் ஏதாவது தேவையாக இருக்கலாம். இதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு அவங்க அந்த மாதிரி பண்ணுவாங்க. அதனால் பிடிக்காதவர்களிடம் பிடித்தவர்கள் என்பதை நாம் அந்த வேறுபாட்டை அறிய கற்றுக்கொள்ள வேண்டும். மனிதர்கள் பிடிக்காதவர்கள் என்றைக்குமே பிடிக்காதவங்க தான். அதை மாற்ற முயற்சி செய்யக்கூடாது. அது இயற்கையானது. அதனால் அந்த வேறுபாட்டை கற்றுக்கொள்ள வேண்டும். இப்போ பிடிக்காதவங்க யார் அப்படின்னா, அது உங்கள் வீட்டில் கூட இருக்கலாம், உங்கள் குடும்பத்திலே கூட இருக்கலாம். உங்கள் அப்பாவை கூட உனக்கு பிடிக்காமல் போகலாம். அது இயற்கையானது. அம்மாவை கூட பிள்ளைகளுக்கு பிடிக்காது. சில அம்மாவுக்கு பிள்ளைகள் கூட மூத்த மகனை பிடிக்காது, அல்லது இளைய மகனை பிடிக்காது. அப்படி சொல்லுவாங்கள்ல, எனக்கு 2வது உள்ளவனை தான் எனக்கு பிடிக்கும், அப்பாவுக்கு அவனை பிடிக்காது, இவனை தான் பிடிக்கும், அவளை பிடிக்கும், இவளை பிடிக்கும், அதாவது 2வது பொண்ணு இளைய மகளை பிடிக்காது, மூத்த பையங்களை தான் பிடிக்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்கள்ல. இதெல்லாம் இயற்கையானது. அது மாற்றவே முடியாது. அப்பாவுக்கு கூட அம்மாவுக்கு கூட அதான் பிடித்தவங்க பிடிக்காதவங்க குடும்பத்திலே இருப்பாங்க. குடும்பம் நாமெல்லாம் குடும்பங்கிறதுனால ஒன்றா உட்காந்து சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிற அவசியம்லாம் கிடையாது. அது குடும்பமாக இருந்தாலும் அதில் நீ யார்கிட்ட உனக்கு பிடிச்சிருக்கோ அவங்ககிட்ட தான் நீ நல்லா பேச முடியும், நல்லா பழகவும் முடியும். அவங்கள தான் நீ புரிஞ்சுக்கணும், அவங்ககிட்ட தான் நீ அன்பு செலுத்தணும். பிடிக்காதவங்க மேலே ஒரு வெறுப்பு இருக்கும். அது குடும்பமாக இருந்தால் கூட, அது உன்னுடைய தங்கச்சியாக இருக்கலாம், அக்காவாக இருக்கலாம், அண்ணனாக இருக்கலாம், தம்பியாக இருக்கலாம், அப்பாவாக இருக்கலாம். அம்மாவை கூட சில பசங்களுக்கு பிடிக்காது. என் அம்மாவை எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. அம்மாவுக்கும் அந்த பிள்ளைகளை பிடிக்காது. அவங்க எவ்வளோ முயற்சி பண்ணி பார்ப்பாங்க, அது பிடிக்கலைங்கிறது தான் உண்மை. அதை மாற்றவே முடியாது. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நடந்துக்கணும். அம்மாங்கிறனாலே எல்லா குழந்தைகளும் அம்மாவை கொஞ்சணும், அம்மாவும் பிள்ளைகளை கொஞ்சுவாங்க அப்படின்லாம் கிடையாது. பிடிச்சிருந்தா தான், அம்மாவாக இருந்தாலும் பிடிச்சிருந்தா தான் கொஞ்சுவாங்க. அம்மாவாக இருந்துட்டால் அவங்களுக்கு எல்லா குழந்தைகளையும் பிடிக்கும், இப்போ தான் பெற்ற எல்லா குழந்தைகளையும் அவங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு கிடையாது. தான் பெற்ற குழந்தைகளே அவங்களுக்கு பிடிச்சவங்க இருப்பாங்க, பிடிக்காதவங்க இருப்பாங்க. பிடிக்காத குழந்தைகளை பார்த்தா அந்த அம்மாவுக்கு வெறுப்பு தான் வரும். அது மாதிரி குழந்தைகளுக்கும் அம்மானாலே எல்லாருமே அவங்களுக்கு பிடிச்சவங்களாக தான் இருப்பாங்க அப்படின்லாம் கிடையாது. சில குழந்தைகளுக்கு அம்மாவை சுத்தமாக பிடிக்காது, அந்த மாதிரிலாம் இருக்கும். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கணும். அப்படி பிடிக்கலை அப்படிங்கும்போது அந்த அம்மாக்கிட்ட இருந்தே ஒரு இடைவெளியை கடைபிடிக்கணும். ஒரு இடைவெளியை மெயின்டைன் பண்ணணும். ஒரு அம்மாக்கிட்ட ஒரு பிள்ளையை ஒரு அம்மாவுக்கு பிடிக்கலைன்னா அப்போ என்ன பண்ணணும், அந்த ஒரு இடைவெளியை மெயின்டைன் பண்ணணும். அதாவது அன்பு செலுத்தணும், கொஞ்சணும் அப்படின்லாம் ஆசைப்படாமல். ஆனால் அந்த குழந்தைக்கு சில கடமைகளை அம்மாவாக இருந்து செய்யணும். அந்த குழந்தைக்கு சில கடமைகளை அம்மாவாக இருந்து அந்த அம்மா அந்த குழந்தைக்கு செய்ய வேண்டியிருக்கும். அதை மட்டும் செய்யணும். செஞ்சுட்டு பெருசாக கொஞ்சணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது. ஆனால் அதுக்காக அந்த பிடிக்காத குழந்தையிடம் வெறுப்பை வெளிப்படுத்துகிற மாதிரி அந்த குழந்தைகளை அடிக்கிறதோ திட்டுறதோ அவமானப்படுத்துகிறதோ அதையும் பண்ணக்கூடாது. பிடிக்காதவங்கள மனசில் வெறுப்பு இருக்கும், அதை மனசோடு வச்சுக்கணும், அதை வெளிப்படுத்தக்கூடாது. அது மாதிரி பிடிக்காதவங்ககிட்ட எப்படி நடந்துக்கணும் அதையும் கற்றுக்கணும். பிடிக்காதவங்க அப்படிங்கிறனாலே அவங்ககிட்ட அவங்கள அவமானப்படுத்துகிறதோ திட்டுறதோ அடிக்கிறதோ அதெல்லாம் பண்ணக்கூடாது. ஏன்னா ஒரு அம்மாவுக்கு கூட தான் குழந்தைகளை பிடிக்காமல் போகும், தான் குழந்தைகளை ஏதாவது ஒன்றை பிடிக்காமல் போகலாம். குழந்தைகளுக்கு கூட தன்னுடைய அம்மாவையோ அப்பாவையோ பிடிக்காமல் போகலாம். அப்படி இருக்கும்போது ஒரு தாய் தன்னுடைய குழந்தைய தனக்கு பிடிக்கலங்கிறதுக்காக அந்த குழந்தைய அவமானப்படுத்துகிறத யாராலையும் ஏற்றுக்க முடியாது. அதை தாயும் அதை செய்ய மாட்டாங்க. அதனால் பிடிக்காதவங்க நம்ம குடும்பத்திலே இருப்பாங்க, அம்மாவாக கூட இருப்பாங்க, அப்பாவாக கூட இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது பிடிக்காதவங்ககிட்ட எப்படி நடந்துக்கணும், அவங்ககிட்ட அது இயற்கையானது. அதனால் அந்த குழந்தைகளை அவமானப்படுத்தணும், அடிக்கணும், திட்டணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. பிடிக்கலைங்கிறதுனால அந்த அம்மாவை அந்த பிள்ளைகள் தனது அம்மாவை தனக்கு பிடிக்கவில்லை என்பதற்காக
வெறுப்பை வெளிப்படுத்தி அந்த அம்மாவை அவமானப்படுத்தணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. பிடிக்காதவங்ககிட்ட எப்படி நடந்துக்கணும், எப்படி பழகணும், எப்படி பேசணும் அப்படிங்கிறத கற்றுக்கணும். பிடிக்காதவர்களிடமும் நாகரிகமாக பழக வேண்டும்.